கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்க எல்லாரையுமே வரவேற்கிறோம். என்ன குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன ஷரண், நான் உங்களை கேட்கவே இல்லையே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னக்கா, கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கேன். அக்கா, ஒன்று நோட் பண்ணீங்களா? என்னது ஷரண்? இன்னைக்கு நம்ம குட்டீஸ் எல்லாம் செம்ம அழகா கியூட்டா வந்திருக்காங்க. ஆமா ஷரண், நானும் வந்தோடனே பார்த்தேன். போன வாரத்தை விட இந்த வாரம் எல்லாரும் அழகா கியூட்டா வந்திருக்காங்க. நம்ம குட்டீஸ் மட்டுமா அழகா கியூட்டா வந்திருக்காங்க, நீங்களும் தான். நான் மட்டமா வந்திருக்கேன், நீங்க என்னை விட அழகா கியூட்டா கிராண்டா வந்திருக்கீங்க. ஓகேக்கா, இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போனீங்களா? என்ன ஷரண் கேள்வி இது? சண்டே யாருன்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம இருப்பாங்களா? நான் மட்டுமா? நம்ம குட்டீஸ் கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. என்ன குட்டீஸ், நீங்க எல்லாரும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். என்னக்கா, இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே ஷரண், அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ப்ரே பண்ணிட்டு சண்டே கிளாஸ்க்குள்ள போகலாம். என்ன குட்டீஸ், எல்லாரும் முட்டி போட்டு கை கூப்பி கண்ணு மூடுங்க. அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த சண்டே கிளாஸை ஒரு வருஷம் காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா, இங்கே நாங்கள் சொல்லித்தர ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்போ இந்த சிறு பிள்ளைகள் இருதயத்தில் பதிய அதன் பிரகாரம் நடக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆரம்பம் முதல் முடிவரை நீரே எங்களோடு இருந்து வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகேக்கா, ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? என்ன ஷரண், நெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? சாங் தான். ஆமால, மறந்துட்டேன். நீங்க பாட போறீங்களா? நான் பாடல ஷரண், நம்ம குட்டீஸ்க்காக நம்ம சர்ச்ல இருந்து பப்பி வந்து சாங் பாட போறாங்க. ஓ ஓகே ஓகே. குட்டீஸ், நம்ம எல்லாம் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், இந்த வீக்கில் நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோன்னா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, அந்த சாங் தான் பார்க்க போகிறோம். நான் பாடுவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுங்க. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா கழுதை குட்டி நானையா. ஓசனா ஓசனா என்றதொலி கேக்குதே, ஓசனா ஓசனா என்றதொலி கேக்குதே, துள்ளி குதித்து ஓடி வருவேன் நான், எந்த நுள்ளம் பொங்கி வழிவதால், துள்ளி குதித்து ஓடி வருவேன் நான், எந்த நுள்ளம் பொங்கி வழிவதால். குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா கழுதை குட்டி நானையா. ஓசனா ஓசனா என்றதொலி கேக்குதே, ஓசனா ஓசனா என்றதொலி கேக்குதே, துள்ளி குதித்து ஓடி வருவேன் நான், எந்த நுள்ள பொங்கி வழிவதால், துள்ளி குதித்து ஓடி வருவேன் நான், எந்த நுள்ள பொங்கி வழிவதால். குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா கழுதை குட்டி நானையா. ஓகே குட்டீஸ், சூப்பராக பாடினீங்க. உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கலாமா? அடுத்த வாரம் இன்னொரு சாங்கோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய். என்ன குட்டி, சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, நம்ம பப்பி அக்காக்காக ஒரு வாட்டி கிளாப் பண்ணிடலாம். என்ன ஷரண், சாங்ஸ் பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அக்கா, சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த சாங்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. உங்களுக்கு மட்டுமா பிடிக்கும்? நம்ம குட்டீஸ்க்கும் பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே இந்த சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேக்கா, சாங் கேட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? அடுத்தது என்னன்னு தெரியாதா ஷரண்? மெமரி வேர்ட்ஸ் தான். மெமரி வேர்ட்ஸா? யார் வர போறா? வேற யாரு, நம்ம ஜான் அண்ணா தான் வர போறாரு. ஓ, நம்ம ஜான் அண்ணாவா? அப்ப செம்மையா இருக்குமே. ஆமா குட்டீஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜான் அண்ணா தான் வர போறாங்க. அந்த அண்ணா சொல்ற மெமரி வேர்ட்ஸ் எல்லாரும் கேட்டு மனப்பாடமா யார் சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்களுடைய ஜான்.
போறேன்னா மனப்பாட வசனம். அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம். அது நம்ம எங்க போனாலும் சரி அந்த வசனத்தை நம்ம இருதயத்திலிருந்து அதை வச்சுக்கணும். அது நம்ம எங்க போனாலும் அந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிச்சோம்னா அது அப்படியே நடக்கும். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நம்ம மனப்பாட வசனத்துக்குள்ள போலாமா? சங்கீதம் 23:1. சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1. இது நீங்க எங்க போனாலும் மறக்கவே கூடாது. ஆண்டவர் உங்க கூடவே இருந்து உங்களை நல்ல வழியில நடத்துவார். இந்த வசனத்தை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். இத மறக்கவே கூடாது. இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே குட்டீஸ், பை. என்ன ஷரண், வசனத்தை கேட்டிங்களா நீங்க? ஓ கேட்டேனே. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. ஆமா ஷரண், எவ்வளோ உண்மையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் மட்டும் நம்ம லைஃப்ல இல்லைன்னா இந்நேரம் நம்ம எங்க இருந்திருப்போம்னே தெரியாது. கர்த்தர் தான் நம்மளோட மேய்ப்பரா இருந்து நம்மளோட வாழ்க்கையை வழி நடத்துறாரு. ஆமாக்கா, 100% உண்மைக்கா. இதுவும் நம்ம ஜானனை சொல்லும் போது எவ்வளோ அழகா இருந்துச்சுல்ல? ஆமா ஷரண், ரொம்ப அழகா இருந்துச்சு. சரிங்கக்கா, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து என்ன பார்க்க போறோமா? அதை நான் சொல்றதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குட்டை சார்பாக நம்ம சர்ச்ல இருந்து 3 அண்ணாங்க வர போறாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். அவங்க அதுல சரியான பதில் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னடா சில்ட்ரன்ஸ் சார்பா நம்ம 3 பேத்தையும் கொண்டு நிறுத்திட்டாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல, நம்மள போய் கூப்பிட்டுருக்காங்க. அண்ணே ஏதோ கேள்வியெல்லாம் கேட்க போறாங்களோ? கேள்வி கேட்க போறாங்களா? ஒருவேளை மேத்தமெட்டிக்ஸ் சயின்டிஃபிக்கா இருக்குமோ? டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இது ஏதோ பைபிள் இருந்து கேட்கறதா சொன்னாங்கடா. பைபிள் இருந்து கேள்வி கேட்கறாங்களா? இவன் தான் நம்ம 3 பேரையும் கவனிக்க விடாம நம்ம கிட்ட பேசிட்டே இருந்தான். அதனாலதான் நம்மளை கூட்டு வந்து நிக்க வச்சிருப்பாங்க. ஆமா, எல்லா வாரமும் சண்டே கிளாஸ்லயும் எல்லாம் நீங்க பழி எல்லாம் நீங்க பேசிட்டு பழியத்துக்கு ஏன் மேல போட்டுருங்க. இதே ஒரு பொழப்பா போச்சு. ஆமா, நீ பேசவே மாட்டேன். கேள்வி கேட்க யார் கேட்க போறாங்கன்னு தெரியல. ஏன்டா நீங்க வேற பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ பசங்களா, என்னடா சத்தம் கேக்குது. யாரா பேசுறது? தெரியல. நான் தான்ப்பா. நான் தான். யாருங்க? நான் தான் உங்க சண்டே கிளாஸோட இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஐயோ இன்ஸ்பெக்டரா, என்ன சுற்றாதீங்க சார் நான் அடுத்த வாரத்துல பேச விட மாட்டேன் சார். என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். சார் சின்ன பசங்களை கூட அரெஸ்ட் பண்ணிக்கலாங்க சார். அந்த இன்ஸ்பெக்டர் இல்லப்பா, நான் உங்க சண்டே கிளாஸோட இன்ஸ்பெக்டர். சண்டே கிளாஸ் இன்ஸ்பெக்டரா? அப்படின்னா கிளாஸை நீங்க நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பைபிள்ல இருந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கேன். ஐயோ, நாங்க நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் சார் இருந்தோம். மற்ற பசங்க யாரோ கவனிக்காம வந்திருப்பாங்க. நீங்க தப்பா எங்க 3 பேரையும் பிடிச்சிட்டீங்க. ஆமா சார், அவங்க சொல்றதாங்க சார் கரெக்ட். சரிப்பா, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். சரிங்க சார். சரி, நான் ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட கேள்வியா கேட்க போறேன். கேளுங்க சார். ஆதியிலே தேவன் வானத்தையும் டேஸ் சிருஷ்டித்தார். சார் இதுதான் கேள்விங்களா? ஆமாப்பா. டேய் சொல்றா. டேய் என்ன வேண்டா கொடுத்து நம்ம ஜஸ்டின் நல்லா சொல்லுவோம். நீ சொல்றா. சார் நானாங்க சார். சார் இது எல்லாமே தெரியும் சார். இது என்னன்னு இன்னைக்கு தான் சார். சார் இன்னைக்கு நான் லேட்டாக வந்தேன் சார். அதான் இருந்து நான் சொல்லியிருப்பேன் சார். நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா பதில் சொல்லிதான்ப்பா ஆகணும். ஐயோ டேய் சொல்லிதான் வேணுமா? எப்படியாவது யோசிச்சலாம்டா, வாங்கடா யோசிக்கலாம். ஆதியில ஆண்டவர் என்ன படைச்சாரு? ஆதியில மண்ணை மலை எல்லாம் வருடம் படைச்சாரு. புல்ல படைச்சாரு, பூண்டை படைச்சாரு, உன்னை படைச்சாரு, என்ன படைச்சாரு, வேற என்னெல்லாம் அவர் படைச்சாரு? அண்ணே கண்டுபிடிச்சிட்டா. என்னடா? ஆதியில தேவன் வானத்தையும் ஆதாமையும் சிருஷ்டித்தாருண்ணே. கம்முனுடா. நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் ஆதியில வானத்தையும் நிலங்களையும் சிருஷ்டித்தாரா? நீரூட்டை சிருஷ்டித்தார்ல. ஐயோ உங்களுக்குள்ளாம் போய் நான் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணா எனக்கு வெக்கமா இருக்குடா. உங்க வசனம் உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் தப்பு தப்பா. இவன் நீரூட்டுங்கிறான், நீ நிலங்கள்னு இருக்கான். நான் சொல்றேன், ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் வனாந்தரத்தையும் சிருஷ்டித்தா. அது சரி. இல்ல பின்ன இல்லடா யோசிங்கடா. ஆதியில ஆண்டவர் என்ன படிச்சாரு? வேலை ஆண்டவர் ஆதியில
வானத்தையும் பூமியை சிருஷ்டிப்பாரோ? ஆமா வேற எதுவும் நமக்கு தெரியாது. இது சொல்லி வாங்க. நம்ம இதுதான் ஏதோ கொஞ்சம் மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம். லாக் பண்ணிடலாமா? ஓகே சார். சொல்லுங்கப்பா. சார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சார், நாங்க சொன்னது கரெக்டா சார்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். நீங்க சொன்னது சரியான பதில். எனக்கு அப்பவே தெரியும் சார் இதுதானே. நாங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க தான் எங்களை நம்பவே இல்லை. மற்ற குழந்தைங்களை கேட்டிருந்தாலும் தப்பாவா சொல்லியிருப்பாங்க. நாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க எங்கள்கிட்ட கேட்டீங்க. தேங்க்யூ சார். ஓகே குட்டீஸ், இனிமே நீங்களும் எங்களை மாதிரி அங்கங்க பேசி மாட்டிக்காம சண்டே கிளாஸை ஒழுங்கா கவனிக்கலாம். யாருக்கு அந்த வாய்ஸ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல ஷரண், எங்க அந்த வாய்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் கூட அந்த 3 பேரும் சரியான பதில் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன்க்கா. ஆனா ஒரு வழியா சொல்லிட்டாங்க. ஆமா ஷரண், எனக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அவங்க ஒரு வழியா ஆன்சர் சொல்லிட்டாங்க ஷரண். ஓகேக்கா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அதுவா ஷரண்? அதான் ரொம்ப முக்கியமானது, கிராஃப்ட். அது யார் பண்ண போறா? அது யாருன்னு உனக்கு தெரியாது? அதான் நம்ம ராகுல் வந்து பண்ண போறாங்க. ஓகே குட்டீஸ், கிராஃப்ட் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு கலர் பேப்பர், ஒரு கத்தரிக்கோல், ஒரு பாக்ஸ், ஒரு கம். இது நார்மல் அட்டை பாக்ஸ் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற பாக்ஸை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். வாங்க இது நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சரிசமமாக அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அமுக்கி வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை சரிசமமாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கணும். சரிசமமாக ஒட்டி ரெண்டையும் கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கலர் பேப்பர் மேலே பாக்ஸை வச்சு அந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வரும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேப்பரில் நம்ம ஒட்டினோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கம் போட்டு 4 சைடும் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம 4 பக்கமும் நல்லா கம்மு போட்டுக்கலாம். அப்போ தான் கலர் பேப்பரில் அப்போ தான் ஒட்டும். இப்போ நீங்கள் கரெக்டாக 4 பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பக்கமும் நம்ம இப்போ ஒட்டிட்டோம். இப்போ 4 சைடும் மடக்கி விடுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 சைடு இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்து நம்ம இப்போ உள்ளே மடக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 சைடு நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நம்ம பார்த்த பென் ஸ்டாண்ட் ரெடி. இப்போ நம்ம இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு இப்போ நான் இந்த சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுறேன். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பென்னது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பென்சிலாக வச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேன். பாய். அந்த கிராஃப்ட் பார்த்தீங்களா? பார்த்த ஷரண், செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் எனக்குன்னு தனியாக ஒரு பென் ஸ்டாண்ட் செஞ்சு எங்கள் ரூமில் வச்சுக்க போகிறேன். ஓகேக்கா, சூப்பர். குட்டீஸ், நம்ம ராகுல் அண்ணாக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகேக்கா, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அதுவா ஷரண், ரொம்ப முக்கியமான செக்ஷன். குட்டீஸ், நீங்கள் எல்லாருமே கவனமாக கேட்கணும். அதான் ஸ்டோரி செக்ஷன். யாரெல்லாம் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போக ரெடியாக இருக்கீங்க? சூப்பர். எல்லாரும் வந்து அமைதியாக கவனமாக கேளுங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம்.
ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி கழுதை ஸ்டோரி தான் பார்க்க போறோம். கழுத கதையா? அது என்ன கதை? தெரியாதா குட்டீஸ்? உங்களுக்கு தெரியுமா? சரி நானே சொல்லிடுறேன். ஏசப்பா பவனி போறாருல்ல, பவனியா? அது எங்க போனாரு? எருசலேம்ல போனாரு. ஆமா, தெரியும். அந்த எல்லா ஜனங்களும் இயேசுவுக்கு ஓசனம் சொல்லுவாங்களே, அந்த கதையா? அதேதான் கிரேஸ், இப்பதான் கரெக்டா சொல்ற. ஓ, அந்த கழுதையோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகேங்க ஆண்டி. ஒரு நாள் ஏசப்பா எருசலேமுக்கு வரதா இருந்தாரு. ஜனங்க எல்லாம் ஆசையா அவங்கள ராஜாவா ஆக்கணும்னு சொல்லி வரவேற்க இருந்தாங்க. அப்போ ஏசப்பா தன் சீசர்கள்ட்ட இருவழி பாதையில ஒரு கழுதை இருக்கு, அதை போய் கூட்டிட்டு வாங்கன்னு தன் சீசர்கள்ட்ட சொன்னாங்க. கழுதையை நம்ம கூட்டிட்டு வந்தா அதுக்கு சொந்தக்காரங்க யாரும் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்களா? அதே தான் கிரேஸ், சீசர்களும் ஏசப்பா பார்த்து கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னாருன்னா, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாரு. ஓகே ஆண்டி. சரி, அந்த கழுதைய ஏன் ஏசப்பா கூட்டு வர சொன்னார்னு உனக்கு தெரியுமா கிரேஸ்? தெரியலங்க ஆண்டி. ஏன்னா அந்த எருசலேமிலேயே அந்த கழுதைய கவனிக்கவோ, அன்பு காட்டவோ, அதுக்கு உணவு கொடுக்கவோ, பாசம் காட்டவோ யாருமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த கழுதையை தேடி கூட்டுற சொன்னாரு. சரி, அந்த கழுதை இப்படி இருக்குன்ட்டு எப்படி இயேசுவுக்கு தெரியும்? கிரேஸ், ஏசப்பாவுக்கு பைபிள்ல ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்களே. என்னன்னா, அவரு கண்ணீரை காண்கிற தேவன். ஓ, அப்படியா? ஆமா கிரேஸ், அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அந்த கழுதை மட்டும் இல்ல கிரேஸ், உலகத்துல யாரா இருந்தாலும் தனிமையிலையோ, கண்ணீர்லயோ, கவலையிலயோ இருக்கும்போது ஏசப்பா அவங்கள தேடி போய் அவர் கண்ணீரை துடிப்பாரு. அதனாலதான் அந்த கழுதையும் ஏசப்பா கொண்டு வர சொன்னாரு. ஆண்டி, இப்போ இந்த கஷ்டத்திலையும் கண்ணீர் இந்த கழுதைக்கு இவங்க போய் கூப்பிட்டப்ப அதுக்கு எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கிரேஸ் கேட்குற? அந்த கழுதை ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அது கவலையிலையும் கண்ணீரையும் இருந்ததுனால அதை யாரையும் தேடவோ, அதை பார்க்கவோ, அன்பு காட்டவோ ஆளாத நிலைமையில வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மளை கூப்பாடுறாருன்னு அது அளவுக்கட சந்தோஷத்துல இருந்துச்சு. அப்போ இயேசுவை கூப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா போயிருக்கும்ல? ஆமாங்க கிரேஸ், அது சந்தோஷத்தை அளவிடவே முடியல. உடனே ஏசப்பா எப்ப பார்க்க போறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த கழுதை சந்தோஷமா வந்துச்சுல்ல, அப்போ ஏசப்பா அதுகிட்ட என்ன சொன்னாரு? கழுதை ஏசப்பா பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஏசப்பாவே பார்த்துட்டு இருந்துச்சு. ஏசப்பா உடனே சிரிச்ச முகத்தோட பக்கத்துல வந்து கழுதைகிட்ட, நான் உன் மேல ஏறிக்கலாமான்னு கேட்டாரு. உடனே ஏசப்பா கிட்ட அந்த கழுதை, ஏசப்பா நீங்க என் மேல ஏறிக்கிங்க, நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணேன், எனக்கு அதுதான் ஆண்டவரே பெரிய ஸ்லாகமா இருக்குன்னு சொல்லி கழுதை ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்ச முகத்தோட ஆண்டவர்கிட்ட சொன்னுச்சு. உடனே ஏசப்பா மேல கழுது மேல ஏறிட்டாரு. உடனே அதுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஓ, அப்படியா? அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் என்ன கிரேஸ் சொல்லவா வேணும்? ஏசப்பா அந்த கழுதை மேல பவனி போற ஆரம்பிச்சின உடனே அந்த கழுதைய யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, தள்ளுனாங்களோ, அவங்க எல்லாம் விலையுயர்ந்த வஸ்திரங்களை அது கீழே போட்டு அதுக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க. உடனே அந்த கழுதை என்ன மனசுல நினைச்சுன்னா, ஏசப்பாச்சா இத்தனை நாள் நம்ம தேடி வராம போயிட்டோமே, ஆண்டவர் வந்தவொடனே நமக்கு இவ்வளவு மகிமையும் கனமும் கிடைக்குது, நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்லங்க ஆண்டி? ஆமா கிரேஸ், இத்தனை நாளா எந்த ஜனங்க ஒதுக்குனாங்களோ அந்த ஜனங்களே இன்னைக்கு என் மேல இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, என் மேல இருக்கிற என் தேவன் தான் உணர்ந்து அந்த கழுதை இன்னும் அதிகமா கண்ணீர் விட்டு சந்தோஷத்தோட ஆண்டரை மகிமைப்படுத்துச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, அந்த கழுதைய யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க மத்தியில ஆண்டவர் எல்லா ஒரு கனமை மகிமையும் கொடுக்க வச்சாரு. அது போலதான் ஏசப்பா அந்த கழுதையை தேடி வந்த உடனே அந்த கழுதையின் வாழ்க்கை எப்படி மாறுனுச்சோ நம்ம வாழ்க்கையும் ஆண்டர் தேடி வரும்போது எல்லாம் மாறும். அதுக்கு நம்ம ஆண்டர் கூடயே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை இன்னும் மகிமையினாலும் கனத்தினாலும் பெருமையால ஆண்டர் நம்மளை நிரப்புவார். நம்ம ஆண்டர் கூடயே இருக்கணும் குட்டீஸ். தனிமையா இருக்க வரைக்கும் அந்த கழுதைக்கு ஒரு கணமும் இல்லை குட்டீஸ். ஆனா என்னைக்கு தேவன் வந்தாரோ அதுல இருந்து அந்த வாழ்க்கையே அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு குட்டீஸ்.
ஆமாங்க ஆண்டி. இப்போ அந்த கழுதைய அப்பா வந்து சிலுவைக்கு போய் அதுக்கப்புறம் பழுவு போனதுக்கு அப்புறம் கூட தினமும் வந்து அந்த ஜனங்கள்லாம் கழுதைய பார்த்து இந்த ஏசப்பா போன கழுதை அப்படின்னு பார்த்துருப்பாங்க தானே? ஆமாம் கிரேஸ், நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒரு நாள் அந்த கழுதை ஆண்டவருக்காக அந்த வாழ்க்கை கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய மகிமையும் கனமும் கிடைக்குதுன்னா ஒரு நாளும் குட்டீஸ் இதே போல நீங்களும் ஆண்டருக்கு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கைய அப்படியே மாத்திடுவாரு. மகிமையா கனமா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா அந்த குட்டிஸ் வாழ்க்கையெல்லாம் மாறிடும். எத்தனை பேர் ஏசப்பாக்கு உங்க வாழ்க்கை கொடுக்க போறீங்க? கண்டிப்பா உங்களை எல்லாரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமாவா கிரேஸ்? ஆமாங்க ஆண்டி. இந்த ஸ்டோரி கூட நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்து கர்த்தருக்கு வந்து நேரத்தை கொடுக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஆண்டி. அந்த கழுதை கூட பாருங்களேன், ஏசப்பா கூப்பிட்ட உடனே சந்தோஷமா ஓடி வந்தது இல்லை. அது போல நம்ம தினமும் வந்து ஏசப்பாக்கு நேரத்தை கொடுத்தா கர்த்தர் நம்மளை அளவில்லாம ஆசீர்வதிப்பாருங்க ஆண்டி. அம்மா கிரேஸ், கரெக்டாக சொன்னேன். ஆண்டருக்கு கழுதை போல் நம்மளும் சந்தோஷமா நேரத்தை கொடுக்கும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் நம்மளை வைப்பாரு. எத்தனை பேர் உங்க நேரத்தை ஆண்டருக்கு கொடுக்க போறீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், உங்களை அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்டோரியோட பாய். என்னக்கா ஸ்டோரி கேட்டிங்களா? கேட்டேன் ஷரண். குட்டீஸ், நீங்கள் அந்த ஸ்டோரி கேட்டிங்களா? அந்த ஸ்டோரியில் வர கழுதியை பார்த்தீங்களா? அது வந்து எதுக்குமே உபயோகப்படாமல் தனிமையாக இருந்துச்சு. ஆனால் தன்னை வந்து கர்த்தருக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்து அர்ப்பணிச்சு. அந்த தேசமே அந்த கழுதியை வந்து ஆச்சரியமாக பார்த்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சா கர்த்தர் நம்ம எல்லா இடத்துலையுமே கனப்படுத்துவார், எல்லா இடங்களுமே நம்ம உயர்த்துவார். ஓகேவா குட்டீஸ்? இன்னைக்கு இந்த சண்டே கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த சண்டே கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஓகே, சூப்பர். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ வந்து க்ளோசிங் ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். அக்கா வந்து நமக்காக க்ளோசிங் ப்ரே பண்ணுவாங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ எங்களுக்காக பாட்டையும் அப்பா, கிராஃப்ட் அப்பா, இதோ கதை எல்லாவற்றையும் எங்களுக்காக கொடுத்தீங்களேப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிய உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையும் அப்பா இதே போல நாங்கள் கழுதையை போல அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அதே போல அப்பா பார்க்குற ஒவ்வொரு குட்டீஸையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆவியானுடைய கரத்துல சகலவற்றும் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பா.